மக்களே அஃபிஷியல் ஓட்டிங்கில் சும்மா ஓட்டு தெரிக்குது போங்க. என்ன மக்களே இப்படி அவங்க உள்ளதான் கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க போங்க. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நிலவரப்படி அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் ரெண்டாவது இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் ப்ரோ எவிக்ட் ஆக போகிறா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா ப்ரோ, இல்லை ஜாக்லின் எவிக்ட் ஆனதோட அவ்வளோதானா ப்ரோன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிக் பாஸ் முடிய போகுது. பிக் பாஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்துட்டு ட்ரோல் கண்டென்ட்ஸ், மீம்ஸ், வந்துட்டு சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்கலான் இருக்கோம். ஐபிஎல் பற்றி நிறையா பேசலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் நம்ம முத்துக்குமரன் தான் மக்களே. நான் வந்துட்டு சொல்லவே வேணாம், ஏன்னா இது வந்துட்டு மாறவே மாட்டேங்குது. வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. லைக் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஒரு 5 hours 6 hours மட்டும் வந்தார் நம்ம முத்துக்குமரன். டக்குன்னு வந்து திருப்பி அந்த பிளேஸ்க்கே போயிட்டார் நம்ம முத்துக்குமரன் அவர்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் அவருக்கு வர மாதிரி ஓட்டு வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது, கம்மியும் ஆக மாட்டேங்குது, கான்ஸ்டண்ட்டும் ஆக மாட்டேங்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது மக்களே. ஸோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்ன்றது பாதிக்கும் மேலே இருக்குது மக்களே. வந்துட்டு இந்த 100% ஓட் ஷேர்னு வைங்களேன், அதில் 53 மேலே பர்சன்டேஜ் வந்துட்டு ஓட் ஷேர்ன்றது பிடிச்சி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். ஒன் சைடு வின்னர்னு நம்ம சொல்லிடலாம். எந்த சீசனில் ஒரு சில சீசனில் வந்து ஒன் சைடு வின்னர் இருப்பாங்க, லைக் ஆப்போனண்ட்டே இருக்க மாட்டாங்க, வின்னர்னு நம்ம அறிவிச்சிடலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனாக போயிட்டுருக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கு. பயங்கரமான ஓட்டிங்கன்றது நடந்துகிட்ருக்கு. மக்கள் வந்துட்டு அப்படி போட்டுட்ருக்காங்க. எப்படின்னா அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு ஃபோன் 2 ஃபோன் இருக்கும் மக்களே. அவங்கவுங்க ஃபோன் அடித்து அப்பா மாமா இருக்காங்கன்னா மாமாவுக்கு ஃபோன் அடிச்சு, மாமா ஓட்டு போட்டிங்களா முத்துக்குமரனுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வந்துட்டு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி ஓட்டு போட்டிங்களா, அக்கா ஓட்டு போட்டிங்களாக்கா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட்டி. அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸுன்ற லவ்ன்றதை சம்பாரிச்சிருக்காரு நம்ம முத்துக்குமரன்றது தான் சொல்லணும். அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்காங்க. அவரே வெளியே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல முத்துக்குமரன் அசைக்கவே முடியாத இடத்துல இருக்கார். ப்ரோ கண்டிப்பாக நைட் வின்னர் ஆகிடுவாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஷூட்டிங் வந்துட்டு சண்டே தான் நடக்க போகுது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு நிறைய விஷயங்கள் லீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார், அசைக்கவே முடியாத இடத்துல இருக்கார். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷாலுக்கு என்ன ப்ரோ, விஜய் விஷாலுக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. ஓட்ஸ் எங்கேருந்து வருது என்ன வருதுன்னே தெரில. ஆனால் விஷால் வந்துட்டு ஒரு பேச்சுக்கு ரன்னராக போயிட போகிறாருன்னு வந்து சும்மா சொல்லியிருந்தேன். என்னதான் இப்போ உண்மையாலே வந்துட்டு ஓட்டுன்றது இப்படி வந்துட்டுருக்கு, என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. பட் ஆனால் அவரை வந்துட்டு ஏற்றி விட்டது வந்துட்டு அவங்களை வந்துட்டு காரணமே வந்துட்டு உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பாட்டு சும்மா இருந்தவனை வந்து சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட மாதிரி உள்ளே வந்தவங்க எல்லாருமே, தம்பி நீ எதுவுமே பண்ணலப்பா, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைப்பா, நீ வந்துட்டு லவர் பாய்லாம் இல்லைப்பா, நீ ப்ளே பாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசி விட்டு அவர் ஓட்டுன்றதை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ 2வது பிளேஸில் விஜய் விஷால் இருக்கார். 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது ஓட்ஸ்ன்றது விஜய் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி, மைன்யூட்டாக இருக்குது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் பயங்கரமான ஆளாக இருக்கீங்க நீங்கள், வேறு மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ். ஸோ ஓட் போட்டுக்கிட்டே இருங்க சௌந்தர்யா அவர்களுக்கு, ஏன்னா அவங்க மேலே வந்துடுவாங்க. கொஞ்சம் லைக் வந்து நான் மத்தியானம் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன விஷயன்றது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்ததில் வந்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யா அவர்கள் 3rd பிளேஸில் இருக்காங்க. 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். ரயான் அவர்களுக்குமே பயங்கரமான ஓட்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கு மக்களே. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. டாஸ்க்கு பீஸ்ட் ரயானுக்கு சும்மா ஓட்டு அப்படி வருது. சில பேர்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, ரன்னர் அப் ஆகலாம்ப்பா ரயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரன்னர் அப் கண்டிப்பாக ஆகலாம் தான், அந்த மாதிரியான ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான். இவரெலாம் ஃபஸ்ட்டு டேவே வந்திருந்தால் கேம் எப்படியோ மாறி இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு வைல்ட் கார்டில் வந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு டே வந்திருந்தாருனா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன்றது நம்ம ரயான் அவர்கள் கொடுத்துருப்பாரு. நான் வந்துட்டு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேயில் வந்திருந்தால் ஒரு ஃப்ரீயாக ஒரு இது இருந்திருக்கும். லைக் வந்துட்டு அந்த வைல்ட் கார்டுன்றது வேறு ஒரு திங்கிங், ஒரு வேறு ஒரு இது ஆகிடும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு டேன்றது வேறு ஒரு இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே வந்திருந்தால் ஒரு வேறு மாதிரி ஒரு கேம்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம ரயான் கிட்டேருந்து. இப்போயுமே வந்துட்டு ஒரு நல்ல கேம் தான் ஆடிட்டுருக்காரு. பட் அந்த ஃபோர்ஸ்ன்றது இன்னும் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் அவருமே ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான் ரன்னரப்புக்கு. என்ன ப்ரோ ரயான் விஷால்லாம் ரன்னரப் அளவு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் பேசணுங்க. ஜாக்லின்னு ஒரு டிசர்விங் கேண்டிடேட் இருந்தாங்க டாப் 2ல் வந்துட்டு இருக்கிறதுக்கு. அவங்க வந்துட்டு ஒரு அன்ஃபேரான ஒரு முறையில் வந்துட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் சௌந்தர்யா ரன்னர் அப் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யாவுமே ஆகலாங்க. பட் ஆனால் சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு அந்த கேம் பிளே இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கம்பேர்ட் டு ரயான்
வந்துட்டு எனக்கு தெரில கேம் ப்ளே அவங்க கேம் ஆடினாங்களான்னு தெரில. பட் அவங்க என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த ஷோவில் வந்துட்டு அவ்வளோ ஆடியன்ஸுன்றது கவர் பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து குட்டீஸ்லேருந்து அத்தனை பேரை வந்துட்டு கவர்ந்துருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள் அப்படின்றதான் சொல்லணும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. எப்படி வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஃபுல் ஆடியன்ஸ் லைக் வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களோ, இவங்க ஏதோ லைக் வந்துட்டு ஒரு ஒரு குட்டீஸ்லேருந்து எல்லாருமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் மூலியமாக அப்படின்றத நான் சொல்லணும். பட் வந்துட்டு அவங்க டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசர்வ் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் வந்துட்டு லைக் வந்து நம்ம பார்த்துருந்தோம் மணிச்சந்திரா அவர்கள்லாம் வந்து ரன்னரப் ஆயிருந்தோம். நம்ம யாருமே எதிர்பார்க்கல மணிச்சந்திரா வந்து ரன்னரப் ஆவார்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. நாம என்ன நினச்சிருந்தோம் மாயா அண்ட் அர்ச்சனா அவங்களுக்குள்ள தான் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும், அவர் தினேஷ் அவர்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக மணிச்சந்திரா அவர்கள் வந்து ரன்னரப் ஆனார். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 4th இடத்துல நம்ம ரயான் அவர்கள் இருக்கார். நான் எனக்கு தெரிஞ்சு ரயான் அவர்களுக்கு வந்துட்டு ஜாக்லின் அவர்கள் ஓட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜாக்லின் அவர்கள் ஓட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சௌந்தர்யா அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் பிரியும். ஏன் ப்ரோ சௌந்தர்யா அவர்களுக்கு பிரியுன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவா கேங் கண்டிப்பாக போகும் இல்லையா. கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு ஒரு பக்கம் போகும், ஒரு பக்கம் வந்துட்டு ரயானுக்கு வரும், முத்துக்குமரனுக்கு கூட போகும். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 பேருக்கு போவோங்க. ஏன்னா 4 பேர் வந்துட்டு நிஜமாக ஃபீல் பண்ணாங்க, உண்மையாக ஃபீல் பண்ணாங்க நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு எவிக்ஷனுக்கு. ஒன்று வந்து மஞ்சரி இஸ் அவுட் ஆஃப் தி கேம், அப்புறம் வந்து நம்ம முத்துக்குமரன், அப்புறம் நம்ம ரயான், அப்புறம் நம்ம சௌந்தர்யா. ஸோ வந்துட்டு மஞ்சரியை தவிர்த்து இந்த 3 பேருக்குமே அந்த ஓட்ஸ்ன்றது ஸ்ப்ளிட் ஆகுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரயானுக்கு 4th பிளேஸில் இருக்கார். கண்டிப்பாக அவர் வந்து புஷ் பண்ணி ஒரு நாள் ஓட்டிங் இருக்குது, கண்டிப்பாக மேலே வரலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. பவித்ரா ஜனனிக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியலைங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஓட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாண்டர்டாக ஸ்டாப் ஆகி நிற்கிது. அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளக்சுவேட்டிங் அந்த கிராஃப்ன்றது மேலேயும் போக மாட்டேங்குது, ரொம்ப குறையும் மாட்டேங்குது, கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்த இடத்துலையே இருக்காங்க. பட் இந்த 2nd, 3rd, 4th பிளேஸ் மாறிக்கிட்டே இருக்கலாங்க. யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சௌந்தர்யா, விஜய் விஷால், சௌந்தர்யா, அப்புறம் அந்த நம்ம ரயான் அவர்கள், அந்த 3 பேருக்கும் மாறிக்கிட்டே இருக்கலாம். யார் வந்து வரப்போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. யார் வந்தாலுமே டிசர்விங் வந்தால் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓட்டிங் ஆர்டர் நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட் இடத்துல அசைக்கவே முடியாத இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்கார். 2nd பிளேஸில் நம்ம விஜய் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு சர்பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். விஜய் விஷால், சௌந்தர்யா, ரயான் அண்ட் பவித்ரா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, யார் வந்துட்டு அந்த ரன்னரப் 3rd, 4th வருவான்றதை அந்த ஆர்டராக சொல்லுங்கள். விஷாலா, சௌந்தர்யாவா, ரயானா, இந்த 3 பேரில் யாருக்கு காம்படிஷன் இருக்கும்? பவித்ராவையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பவித்ரா லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் இதில் வந்துட்டு வருவாங்கன்னு சொல்லி. எனக்கு என்ன கெஸ்ஸாக இருக்குன்னா வந்துட்டு சௌந்தர்யா தான் வருவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ரயான் இல்லை விஷாலில் கூட வரலாம். பட் என்னோட கெஸ் வந்துட்டு முத்து, சௌந்தர்யா தான் டாப் 2 வருவாங்கன்ற மாதிரி தோணிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.